வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சித்திரை மாதம், அதாவது தமிழ் வருட பிறப்பு முதல் மாதம், பொதுவான ஒரு கிரக நகர்வுகளை பற்றி சொல்லிடுங்க. சித்திரை மாதம் அப்படிங்கும் போதே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய பகவானோட பெயர்ச்சி வந்துடும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் இந்த சூரிய பெயர்ச்சி இதெல்லாம், செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி இதெல்லாம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிக அற்புதமாக இதுவரைக்கும் மீன ராசியில் சனி பகவானோட சஞ்சரிச்சிருந்தார். உங்களுக்கே தெரியும் சனி பகவானும் சூரிய பகவானும் பகை. அப்போ அந்த இதுலேயே கூட ஒரு மாதம் இது பண்ணி உலக அளவில் பிரச்சனைகள், எல்லார் வீட்லேயுமே பிரச்சனைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த சூரிய பகவான் அற்புதமாக 14/4/2026 14/5/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 31 நாட்கள் அவர் வந்து மேஷ ராசிக்கு வர்றார். இந்த மேஷ ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி முதல் ராசி. அங்கே தான் சூரிய பகவான் அற்புதமாக உச்சமடைகிறார். மேஷ ராசியில் உச்சமடைந்து என்னென்ன பலாபலங்களை நம்ம கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. ஒரு 3-4 வருஷமாக தசாபுத்தி சரியில்லாதவங்க ஒரு 5-6 வருஷமாக கிட்டத்தட்ட நிறைய கஷ்டத்தை மேலே கஷ்டம், நிறைய கடன், எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை, இது மாதிரி நிறைய மன உளைச்சல் இருக்கிறாங்க. அதாவது விருச்சிக ராசி பெண்கள் குறிப்பாக அதிகமாக இருக்கிறது தான், அவங்க தான் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போது ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவானுடைய பயிற்சி இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு தொழில் ரீதியாக தொழில் சாணத்துக்கு உரிய கிரகம் அவர் தான். நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் போதே தருவாரா? இந்த விருச்சிக ராசி நேர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜீவனத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. உடல் ஆரோக்கியம் நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷமாகவே ஒரு போராட்ட காலமாக தான் இருக்காங்க, சமாளிக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இப்போ இந்த சூரிய பகவான் இவங்களுக்கு ஜீவனாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். ஏற்கனவே சனீஸ்வர பகவான் அவங்க உட்காந்துட்டார். சனி பகவான் வந்ததுலேருந்தே கொஞ்சம் குழப்பம் இருந்துட்டுருக்கு, குழந்தைகள் மூலமாக எல்லாமே கொஞ்சம் குழப்பம் இருந்துட்டுருக்கு. இந்த சூரிய பகவானும் சேர்ந்ததுக்கார் அப்படிங்கும்போதே ஏகப்பட்ட குழப்பம். முதல்ல உடல் ஆரோக்கியம், அவங்க ரொம்ப மனதளவில் உடல் அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, முடியல. நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்டர்கிட்ட போனால் கூட டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த ஸ்கேன் எடுக்கலாமா அந்த ஸ்கேன் எடுக்கலாமா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு டென்ஷனாக இருக்குது. ஏன்னா என்ன ஏதுன்னு தெரியல, அந்தளவுக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு, அப்போ சுகங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துவார். ஸோ அதுவும் பிரச்சனை. சரி, இப்போ இந்த சனி பகவானை விட்டு சூரிய பகவான் விலகிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் அவர் எங்கே வர்றார்? 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல மறைவு. ஆனால் அதே சமயம் 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்கள். அப்போ அந்த இடத்துல வந்து ஜீவனாதிபதி 6ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ 6ஆம் இடத்துக்கு வரும்போது உத்தியோகத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல விஷயம், ஒரு பெரிய முன்னேற்றம். நல்ல ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. உத்தியோகம் இல்லை தேடின்னு இருக்கேன், கிட்டத்தட்ட 1 மாதமாக தேடின்னு இருக்காங்க, சரியான ஒரு வேலை அமையலை. நீங்கள் சொல்ல மாதிரி ஒன்று உத்தியோகம் வந்து அப்ளிகேஷன்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ணுவாங்க, ஆனால் இன்டர்வியூக்கு கால் ஃபார் லெட்டர் வராது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல மறையிறார் அப்படின்னாலும் ஜீவனாதிபதி மறைந்து சில நன்மைகளை கொடுப்பார். ஏன்னா அங்கே தான் அவர் உச்சமடைகிறார். ஆமாம். ஸோ உச்சமடைந்த கிரகம் மறைந்தால் கூட ஒரு நன்மைகளை இந்த காலகட்டத்தில் அவர் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கார், கண்டிப்பாக கொடுப்பார். அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்களோட கடன் கண்டிப்பாக குறையும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது இவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கிடைக்கும். இது வரைக்கும் ரொம்ப பயந்து இதாங்க, என்னடா அது உத்தியோகம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த பயம்லாம் போய் ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல விஷயம். ஏன்னா எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு மாதத்துக்கு நம்ம சொல்லிட்டு தான் வரோம், ஒவ்வொரு பயிற்சிக்கு நம்ம சொல்லிட்டு தான் வரோம். ஒரு சில பேருக்கு நடக்குது, ஒரு சில பேருக்கு தள்ளி போகுது. ஏன்னா அது தசாபுத்தி சரியில்லை அப்படின்றதுனால. இன்னொன்று என்னன்னாக்கா தசாபுத்தியே வந்து மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுனால கடன் பிரச்சனை நிறைய கொடுக்குது இவங்களுக்கு. அதாவது இன்னொன்று குருவும் மறைவு 2023 6, 7, 8 7 மறைவு கிடையாது. இருந்தாலும் 6ஆம் இடத்துல ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கியிருந்தால் 7ஆம் இடத்துல வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் போயிருக்கும். தசாபுத்தி சரியாக இருந்தால் தான் 7ஆம் பார்வையே உங்களுக்கு வேலை செய்யும். இல்லைன்ற பட்சத்தில் 6, 7, 8 அப்படியே உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிருக்கு இந்த விருச்சிக ராசிக்கு. இப்போ தான் குருவுடைய பயிற்சி. இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு கொஞ்சம் மாற்றம் வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகள்
தொழில் ரீதியாக அமையுமா? ஒரு சில பேருக்கு வந்து ஏன்னா சித்திரை மாதம் பிறந்த உடனே ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பாங்க, இல்லை தொழிலில் இருக்கிறவங்க ஒரு முதலீடு பண்ணலாமான்னு இருப்பாங்க, இன்னொன்று வேலையில் இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, ஏதோ ஒரு முயற்சிகள் இருப்பாங்கல்ல, அந்த முயற்சிகள் வந்து எடுபடுமா இந்த மாசத்துல? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதம். என்னென்னா நிறைய பேருக்கு இப்போ இந்த குரு பெயர்ச்சி வரதுக்கு முன்னாடி சில நன்மைகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ இவங்களுக்கு என்ன ஒருன்னா பயம் இருக்குங்க. என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி தொழில் வியாபாரமாகட்டும், உத்தியோகமாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. சுபகாரி நிகழ்ச்சிகள் நிறைய பேருக்கு நடந்து போயிடுது, கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுது. ஆனாலும் ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு, எப்படி நடக்கும் என்ன ஏதுன்னு. ஏன்னா அஷ்டமத்தில் இன்னமும் இருக்கார் அவர், குரு மாறலை இன்னும். குரு மாறினா தான் ஒரு நன்மைகள், அது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி தான் இருக்கும். பட் இப்போ வந்து இந்த சூரியன் வந்து கண்டிப்பாக இப்போ 6ஆம் இடத்து 5ஆம் இடத்தை விட்டு விலகி 6ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் பார்வையாக இவங்களோட விரயராசியை பார்க்குறார். ஸோ சுப விரயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல விஷயம். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் நல்லது தான் பண்ணுவார், மறைந்தாலும் நல்லது தான் பண்ணுவார். ஸோ இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், மருத்துவ செலவுகள் குறையும். அதேமாதிரி சுபகாரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை தீருமா? அது மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போதுக்கு விருச்சிக ராசிக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, அதுக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க? கடன் பிரச்சனை கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாகவே இவங்களுக்கு வந்து உத்தியோகம் சரியாக இல்லை, இருந்தால் கூட கொஞ்சம் சம்பளமும் சரியாக வரல. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவே இவங்க கடன் மட்டும் வாங்கி வாங்கி அதை சேர்த்துட்டாங்க, கடன் மட்டும்தான் சேர்ந்துருக்கு. அதனாலே இவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு டென்ஷன், அதனாலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது. இவ்வளோ ஒரு சிரமங்களுக்கு நடுவே இப்போ இந்த சூரியன் அங்கே வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு வந்தது தைரியமாக கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த விரயம் சொல்கிறேன் பாருங்க, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அது சுப விரயமாக மாற்றிக்கிட்டாலே கண்டிப்பாக இந்த சூரிய பயிற்சியில் இந்த சித்திரை மாதம் இவங்களுக்கு கடன் சுமை குறையிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வருமானம் வரும். இப்போ உடல்நலம் சம்மந்தப்பட்டது மட்டும் சொல்லுங்களேன், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து உடல்நல பிரச்சனைகள் கொடுத்துருக்கு, அது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் 6ஆம் இடத்துக்கு வந்த உடனே இவங்களுக்கு கண்டிப்பாக ரோகம் மறையும். ரோகம்ங்கிறது வியாதி கண்டிப்பாக சுஸ்தமாகும். அது தீர்ந்த உடனே அவங்களுக்கு மனசில் நிம்மதி வந்துடும். எல்லாருக்குமே பாருங்களேன், ஒன்றும் இல்லை, பெட்ரிடனாக இருக்கிறவங்க கூட எழுந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவங்க கொஞ்சம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறிடுவாங்க. அது மாதிரி இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பெட்ரிடன் தான். 6, 7, 8 குரு இருந்தால் கூட ஒன்றும் பெரிய ஒரு நன்மைகள் வரல. அவங்க இதாக சொல்லணும்னா பெட்ரிடன் தான், அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு எழுந்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதத்தில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம், அந்த குழு கடன் தேர்றது இல்லை வருமானம் வர்றது, அது சம்மந்தமாக ஒரு நல்ல விஷயம் ஏதாவது நடக்கலாம் இல்லையா? அதாவது நிறைய அவங்களுக்கும் ஏதாவது ஒரு இப்போ சேஞ்சஸ் எதிர்பார்க்குறாங்க இந்த மாதத்தில். இந்த வருஷம் பிறந்த உடனே ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கும்? அது கண்டிப்பாக இந்த சித்திரையில் வரக்கூடிய இந்த சூரிய பகவான் அப்படின்னாலே வருடப்பிறப்புன்னு எடுக்கலாம், மாத பிறப்புங்கிறத விட வருடப்பிறப்பு அப்படி தான். அப்போ இந்த உச்சமடையக்கூடிய சூரிய பகவான் கண்டிப்பாக அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுருப்பார். ஸோ அதனாலே இவங்களுக்கு ஒரு மனசில் தெளிவு கிடைக்கும். அப்போ இவங்க எடுக்கிற காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட மருத்துவ லிஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய லட்சக்கணக்கில் செலவாயிருக்கு, கடன் வாங்கி தான் செலவு பண்ணியிருக்காங்க. என்ன அதெல்லாம் கண்டிப்பாக குறையும். ஸோ உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தோடனே அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் இதெல்லாம் அமையும் போது கண்டிப்பாக ஒரு வருமானம் வரும். வருமானத்தை வச்சு கண்டிப்பாக கடன் அடைச்சிடுவாங்க. ஓகே, நல்ல விஷயம். பரிகாரம், இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்கள், இந்த மாதத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா. இவங்க கண்டிப்பாக முதல்ல முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு செவ்வாய் தான். ஸோ முருகப்பெருமான் வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதேமாரி இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அவங்களுக்கு என்ன குலதெய்வமோ அதை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாரி இவங்க சூரிய பகவான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா ஜீவனாதிபதி அப்படின்னாலே ஜீவனத்தை நமக்கு நல்லபடியாக கொடுக்கணும். அப்போ ஒரு உத்தியோகம் நல்லபடியாக இருக்கணும், தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும், முக்கியமாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக இவங்க சூரிய வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் பண்ண சொல்லுங்கள், அவ்வளோதான். ஒரு 3 பேருக்கு பண்ணாலே போதும். அது இன்னும் 30 பேருக்கு பண்ணணும், 300 பேருக்கு பண்ணணுங்கிற இதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு 3 பேருக்கு ஒரு டிஃபனோ இல்லை சாப்பாடோ வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷம். இல்லை இருக்கப்பட்டவங்களாக இருந்தால் நீங்கள் அநாத ஆசிரமங்களுக்கு எவ்வளோ இருக்குது, ஆமாம், இன்னொன்று முதியோர் இல்லம் இருக்குது, குழந்தைகள் காப்பகம்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு ரொம்ப
அவங்களுக்கெல்லாம் பண்ணலாம். ஆமா, உணவு வசதி ரீதியா. நிறைய இருக்குன்னா தாராளமா தாராளமா அங்க போய் தப்பே பண்ணலாம். கிடையாது. ஆனா 3 பேருக்கு தான் சாப்பாடு வாங்கி கொடுக்க ஆமா, கிடையாது. அது வந்து முடியாதவர்கள் ஒரு நம் ஏன்னா இப்போ இவங்களே கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருந்து இப்பதான் கொஞ்சம் வரப்போறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதிக அளவுல பண்ண முடியாது. அப்ப அவங்க கொஞ்சம் 3 பேருக்கு பண்றது நல்லது. ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கிறவங்க நல்லாவே பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜீவனாதிபதி அவர்களது பகைருண லோகஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சமடைந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.